வணக்கம். எழுத்தாளர் மகரிஷியினுடைய பல கதைகள் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்துக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மையமாக எடுத்துக்கொண்டு எழுதிய முக்கியமான எழுத்தாளர். அவருடைய கதைகள் படமாக்கப்பட்டிருக்கு. நிறைய கதைகள். அப்படி படமாக்கப்பட்டதுல முக்கிய அங்கம் வகித்தவர் யாருன்னு பார்த்தா பஞ்சவர்ணாசலம் ஐயாவா தான் இருக்கும். மயங்குகிறாள் ஒரு மாதிரியான படமா இருக்கட்டும், புவனா ஒரு கேள்விக்குரிய மாதிரியான படமா இருக்கட்டும், இது எல்லாமே மகரிஷியினுடைய நாவல்கள் தான். அந்த வகையில வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்னு ஒரு படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். லதாவும் சுமித்ராவும் நடித்திருக்கிற முக்கியமான படம் இது. பஞ்சவர்ணாசலம் சாருடைய படம், எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படம், இசைஞானி இளையராஜா இசையில் வந்த படம். லதாவுனுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில். லதா அட்டகாசமான நடிகைன்னு நிரூபித்த அழகை உன்னை ஆராதிக்கிறேன் வரியான வரிசையில் வந்த வயசு பொண்ணு மாதிரியான படங்களில் இந்த படத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. இந்த படத்தில் சின்ன தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் அப்படின்னு, ஆண் நண்பர் ரெண்டு நண்பர்கள் அப்படின்னு இருக்கிற விஷயங்களை காமிப்பாங்க சொல்லுவாங்க. சின்ன பாலிய வயசுல ஒரு சின்னதான ஒரு காதல் உணர்வு இருக்கும், அதை பத்தி கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண் சிநேகிதிகள் ரெண்டு பேர், பெண் தோழிகள், சின்ன வயசுல ஒன்னா வளர்றவங்க, அவங்கள பத்தின ஒரு விஷயம்தான் வட்டத்துக்குள் சதுரம் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய மைய கருவாகவே இருக்கும். அந்த உறவை சொல்லுகிற விதமாகவும் அவர்களுடைய புரிதல், ஒரு பெண் தோழி இருக்கல்ல, அந்த ஒரு பெண் ராதா கீதா அப்படின்னா அந்த ராதாவுக்கும் கீதாவுக்குமான அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இது அந்த சின்ன வயசுலயே இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ராமு சோமுன்னு இருக்கிற ரெண்டு நண்பர்கள் அப்படி பாலியத்தில் ஒன்றா இருக்கிறாங்கனாக்கா அவங்க அதே ஊர்லேயே அதே தெருவிலேயே அப்படியே கூட வாழ்ந்துட முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படிலாம் இல்லை இல்லையா? ஒரு புகுந்த வீடுன்னு ஒரு ஒரு வேற ஊருக்கு போய் ஆகணும், வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளார அடாப்ட் ஆயிடணும் அப்படின்லாம் இருக்குல்ல. இதற்குள்ளார இருக்கிற விஷயங்களுக்குள்ளார அதெல்லாம் நம்ம கதைக்குள்ளார போக வேண்டாம், படத்துக்குள்ளார அது பார்த்தோம்னாக்கா இந்த பாட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா இந்த படம் வந்த சமயத்துல 15 வயது இருக்கிறவர்களிலிருந்து 30 வயது இருக்கிறவங்களுக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு 35 40 வயது 45 வயது இருக்கிற பெண்கள் இந்த படம் அன்னைக்கு வந்த சமயத்திலேயே ஐயோ இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகளை பத்தி கண் கலங்க வச்சிச்சு, நினைக்க வச்சிச்சு, தேட வச்சிச்சு அப்படின்னு கூட இந்த பாட்டை நான் சொல்லுவேன். நான் இந்த பாடலையும் பஞ்சு அருணாசலம் சார் தான் எழுதியிருக்கார். அவரால் எப்படிப்பட்ட பாடலை வேண்டுமானாலும் எழுத முடியும். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை, அந்த ரயில் சத்தம், அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சிறுமி ரெண்டு பேர் அப்படி பாடிட்டு ஆடிட்டு இருக்காங்க, அப்படியே வளர்ந்து சுமித்ராவாகவும் லதாவாகவும் மாறிடுவாங்க. அதை சிரிச்சுக்கிட்டு கை கோர்த்துக்கிட்டு ஓடி ஆடிலாம் விளையாட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த பாட்டுக்குள்ளார போட்டிருக்கிற இசையில ஒரு சோகத்தை கொடுத்துக்கிட்டே வருவார் இளையராஜா. அந்த சித்தன் உண்மையிலேயே மாய சித்தன் தான், ஞானக்கூத்தன் தான். என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் நான் வியந்து போயிருக்கேன். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த அவங்க என்னமோ சந்தோஷமா தான் இருப்பாங்க, நமக்கு ஒரு துக்கத்தை பின்னாடி இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய துக்கம் நடக்க போகுதுங்கிற விஷயத்த அந்த இசையிலேயே ஆரம்பத்திலேயே கொடுத்துக்கிட்டே வருவார் அந்த பாடல்ல. எப்படி 16 வயது நிலைய படத்துல செந்தூர பூவே செந்தூர பூவே, ஸ்ரீதேவி என்னமோ அழகா ஜம்முன்னு சிரிச்ச முகத்தோட தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டினுடைய இசை கேட்டீங்கன்னாக்க, அந்த ராகத்தை கேட்டீங்கன்னாக்க நமக்குள்ளார ஒரு சோகத்தை உட்கார வச்சிரும். அது மாதிரி தான் இந்த பாட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த பாட்டை ஜானகி அம்மாவும் சசிரேகாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. தமிழ் திரையுலகில், இசை உலகில், பாடகியர்களில் சசிரேகா அப்படிங்கிறவங்களுடைய குரல் ஒரு தனித்துவமான குரல். அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அது அந்த அந்த மாதிரி ஒரு குரல் அது ஒரு புதுமை தான். அது அது ஒரு கடவுள், அப்படி ஒரு படைப்பு தான் அது. சசிரேகாவை எனக்கு தெரிந்து நிறைய பயன்படுத்தினது இளையராஜா அவர்களும், சங்கர் கணேஷ் அவர்களும், டி ராஜேந்தர் சார் அவர்களும் நிறைய சசிரேகாவுக்கு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பாட்டை ஜானகி அம்மாவும் சசிரேகாவும் பாடியிருப்பாங்க. 1978 வருஷத்துல வந்த படம் இது. அந்த படத்துல இந்த பாட்டு பஞ்சு அருணாசலம் சார் எழுதியிருப்பார். இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம்.
இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். சொல்லிட்டாங்க. அதை பாருங்க. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ. அந்த பாட்டுக்குள்ளார வரிகள் பார்த்தீங்கன்னா, ஓடுது ரயில் பாதை மனம் போலவே, பாடுது குயிலங்கே தினம் போலவே, மாமரம் பூ பூத்து விளையாடுது, காடெங்கும் புது வாசம் பறந்தோடுது, பார்த்தது எல்லாம் பரவசமாக, புதுமைகள் காண்போம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சு. என்ன வரிகள் பாருங்க. அங்க ட்ரெயின் ஓடுது ரயில் பாதை மனம் போலவே, பாடுது குயில் அங்கே தினம் போலவே. தினமும் அது எப்படியோ அப்படிதான். மாமரம் பூ பூத்து விளையாடுது, மாமரமே விளையாடுது, மாமரம் பூ பூத்து விளையாடுது, காடெங்கும் புது வாசம் பறந்தோடுது, பார்த்தது எல்லாம் பரவசமாக. பரவசத்தை பார்க்கறது இல்லை, பார்க்கறது எல்லாமே பரவசமானதா இருக்கணும். பார்த்தது எல்லாம் பரவசமாக, புதுமைகள் காண்போம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. தீபத்தின் ஒளியாக ஒரு பாதி நான், தேன் கொண்ட மலராக மறுபாதி நீ, காற்றினில் ஒளியாக வருவேனடி, கனவுக்குள் நினைவாக வருவாயடி. இந்த வரிய பாருங்க. நிலவுக்கு வானம், நீருக்கு மேகம், கொடிக்கொரு கிளை போல் துணை நீ அம்மா, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். ஒரு தோழிகளுக்கு உண்டான அந்த உரையாடல் நமக்கு எப்படி கனத்து போக வைக்குது பாருங்களேன். இது நம்மளுடைய ஆண்களை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆண் நட்பை கூட நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவன் எங்க இருக்கானோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்தலாம். அப்படி மாப்பிள்ள நீ தாண்டா எனக்கு உயிர் தோழன்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான் அது. ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா, ஓடமும் நீர் இல்லாம ஓடாதம்மா, ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா, நீ சொல்லும்படி நானே வருவேனம்மா, தோழமை உறவுக்கு ஈடேதம்மா, நீ சொன்ன மொழி நானே கேட்பேனம்மா, உனக்கென நானும் எனக்கென நீயும், உலகினில் வாழ்வோம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. என்ன வரிகள்ல பஞ்சவர்ணாசலம் ஐயா, இசைஞானி இளையராஜா, சசிரேகா அம்மாவுடைய வாய்ஸ், ஆளுக்கு ஒரு வரியா இருக்கும். அது அடுத்தாப்புல இன்னொரு பேரா, இன்னொரு வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? ராமனின் குகனாக உனை பார்க்கிறேன், மாலதி அணுவாக நான் வாழ்கிறேன், இருமணம் அன்பாலே ஒன்றானது, நேசத்திலே உள்ளம் பண்பாடுது, பறவைகள் போலே பறந்திடுவோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம்,
கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ, இதோ இதோ என் நெஞ்சிலே. இந்த பாட்டை கேட்டு எத்தனை பேர் அழுதீங்க உங்களுடைய பால்யத்தில்? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இந்த பாட்டு உங்களை ஏதாவது செய்திருக்கா? இந்த இசை உங்களை ஏதாவது பண்ணியிருக்கா? அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பாட்டு என்னை என்னென்னமோ செய்து கொண்டே இருக்கிற ஒரு பாட்டு, என் வாழ்நாளெல்லாம் கூட வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பாட்டு. வணக்கம்.